Hello everyone, welcome to Fast Learning Neat channel. So guys, இன்னைக்கு நம்ம வந்து some basic concepts of chemistry இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல வந்து நான் எப்படி டீச் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் மோல் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோ வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன். தென் தேர்ட் பார்ட் ஆஃப் வீடியோ வந்து வில் கோ வித் டைட்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் மோட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தியரிஸ். ஸோ இதில் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து அவர் நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்கலாம். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேட்டர் மேட்டர் வந்து என்னது? வெரி ஸ்மால் indivisible particle made up of atoms அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாக அவர் சொல்லியிருப்பாரு. அதாவது மேட்டர் இஸ் a very small indivisible particle called as atom அப்படின்றத சொல்லியிருப்பாரு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா, ஆட்டம்ஸ் வந்து கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. சரியா? ஆட்டம்ஸை வந்து நம்மளால் கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா atoms of same element have similar nature. ஓகேவா? எக்ஸாம்பிள் இந்த சைஸ், ஷேப், இது எல்லாமே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எலிமெண்ட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட்டில் சேம் எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேச்சரில் தான் இருக்கும். அது வந்து மேபி சைஸாக இருக்கலாம், ஷேப்பாக இருக்கலாம், எதுனாலும் ஒரே நேச்சரில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட்னா சிமிலர் நேச்சரில் இருக்கும்னு பார்த்தாச்சு. இப்போ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் have different properties or natureனு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? இதில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இதில் இருக்க ஆட்டம்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட். இதில் இருக்கிறது சேமாக இருக்கும், பட் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், நேச்சராக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னென்னா இம்பார்ட்டண்டான பாஸ்ட்லேட்ஸ் வந்து நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, இதெல்லாம் தான் வந்து டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில் அவர் சொன்னது. ஓகேவா? இப்போ மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸாக நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகேவா? கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், இது எல்லாமே பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ்லேருந்து நம்ம போனால் மட்டுமே இந்த சாப்டர் வந்து நம்மளுக்கு புரியும். இந்த சாப்டர் வந்து நீங்கள் லிசன் பண்ணுறப்போ இது நல்லா லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் சாப்டருமே வந்து ஈஸியாக நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். சரியா? இப்போது மேட்டர் வந்து ரெண்டு டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கும் கைஸ். ஒன்று வந்து ஃபிசிக்கல், ஒன்று என்னென்னா ஃபிசிக்கல், இன்னொன்று வந்து கெமிக்கல். சரியா? ஃபிசிக்கல் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான், சாலிடு, லிக்விடு, கேஸ். சாலிட், liquid, gas. Physical again divides into three types: solid, liquid and gas. Chemical வந்து again ரெண்டா டிவைட் ஆகும். ஒன்று என்னென்னா பியோர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து என்னென்னா மிக்சர். ஓகேவா? பியோர் சப்ஸ்டன்ஸ் again ரெண்டா டிவைட் ஆகுது. ஒன்று வந்து என்னென்னா எலிமெண்ட்ஸ், இன்னொன்று காம்பவுண்ட். இது ஜஸ்ட் ஸ்மால் ரிவ்யூ, ஒரு ஓவர்வியூ மாதிரி, இந்த சாப்டருக்கான ஒரு ஓவர்வியூ மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த டெஃபினேஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து சில இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களோட டவுட்ஸை சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேம்னா என்னது? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சரியா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா RAM இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எலிமெண்ட் டிவைடட் பை 1/12 into mass of 1C12, அதாவது கார்பன் 12 ஆட்டம். ஓகேவா? ஸோ எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எலிமெண்ட், மாஸ் அப்படின்னால என்ன வரும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான் வரும். அதாவது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எக்ஸ் அண்ட் மேலே இருக்கிறது என்னது? மேலே இருக்கதா இப்போ மாஸ் நம்பர், மேலே இருக்கவங்க மாஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?
மேலே இருக்கிறது மாஸ் நம்பர், இதை நம்ம ஏன்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் கீழே இருக்கிறது வந்து Z. திஸ் இஸ் அட்டாமிக் நம்பர். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னா என்னது? நியூக்ளியான்ஸ் அப்படின்னா எது நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான் ப்ளஸ் ப்ரோட்டான் ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து நியூட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. சாரி, நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நியூட்ரான் அப்படின்னா என்னது? நியூட்ரான் அப்படின்னா இந்த மாஸ் நம்பர் இருக்குது இல்லையா, மாஸ் நம்பர்லேருந்து நம்ம அட்டாமிக் நம்பரை we have to subtract. ஓகே, ஸோ மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து என்னது? தட் இஸ் நத்திங் பட் அட்டாமிக் நம்பர். சரியா? அட்டாமிக் நம்பர் தான் வந்து இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இதை வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து ட்ரிக் சொல்லியிருந்தேன். APE ஞாபகம் வச்சுக்கோங்க. APE. ஏன்னா என்னன்னா atomic number. ஓகேவா? ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அட்டாமிக் நம்பர் என்னமா இருக்குதோ அதுதான் வந்து ஈக்குவல் டு ப்ரோட்டானோட நம்பர், அண்ட் அதே நம்பர் தான் ஈக்குவல் டு எலக்ட்ரானோட நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி பார்த்தோம்னா என்ன ஆகும்? இந்த இசட் அண்ட் இந்த இசட் கேன்சல் ஆயிருமா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும்? நியூக்ளியான்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஏ வந்து என்னது? மாஸ் நம்பர். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வைல் யூஆர் சால்விங் ப்ராப்ளம்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சிச்சு, இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு தானே? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு போகலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன பார்த்தோம்? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எலிமெண்ட் டிவைடட் பை 112 இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் 12 ஆட்டம் பார்த்தோமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து நம்ம அப்ரிவேட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம வந்து இதை வச்சு நம்ம அப்ரிவேட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம இந்த பார்த்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம அப்ரிவேட் பண்ண போகிறோம். ஸோ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். நியூக்ளியான்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? நியூக்ளியான்ஸ்னா என்ன சொன்னேன்? நியூட்ரான் ப்ளஸ் ப்ரோட்டான். ஓகேவா? இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ், அந்த அந்த எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். ஓகேவா? டிவைடட் பை 1/12 இன்டூ இங்கே என்ன பார்த்துருக்கோம்? மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம், சாரி C12 ஆட்டம் தானே பார்த்துருக்கோம். அப்போ இங்கே என்ன வரும்? 12 இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான்னா கீழே வரும். இங்கே வந்து கார்பன் 12 வந்து C12 தானே. ஸோ இங்கே மாஸ் நம்பர் என்னது? 12. அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். ஓகேவா? ஜென்ரல் ஃபார்முலா என்னது? நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னாலே என்ன பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான்னு பார்த்தோமா? அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே என்ன எழுதியிருக்கோம்? மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் 12 ஆட்டம். அப்போ என்ன எழுதணும் இங்கே? திஸ் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ்னா நான் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? இட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர். ஸோ 12 இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். இது வரைக்கும் தரும் தானே? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? இந்த 12 அண்ட் இந்த 12 கேன்சல் ஆயிருமா? இங்கே இருக்க 12ம் இந்த 12ம் கேன்சல் ஆயிரும். அண்ட் இங்கே இருக்க மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியானும் இந்த மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியானும் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் மட்டும்தான். அப்போது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ ஃபைனலாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபைனலாக ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா என்னவா வரும்? இட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் present. இதுதான் வந்து நம்மளுக்கு என்னன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோடைய ஃபார்முலா. ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது, வெரி ஈஸி தானே. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்க டெஃபினிஷன். ஓகேவா? இது மாதிரி இன்னும் ஒரு 6 டெஃபினிஷன்ஸ் வந்து இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் டெஃபினிஷன் போகலாமா? செகண்ட் டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா AMU. AMUனா என்னது? அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகேவா? அட்டாமிக் மாஸ் யூனிட். இதை வந்து ஆர் டால்டன்னு சொல்லலாம். ஓகேவா? டால்டன்னு சொல்லலாம். DA இட் இஸ் ரெப்ரசன்டட் பை DA. ஆர் யூன்னு கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். யூ அப்படின்னா என்னது? யூனிஃபைட் மாஸ். ஓகேவா? ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ்க்கு வந்து இத்தனை வேஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அட்டாமிக் மாஸ் யூனிட் சொல்லலாம், டால்டன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஒன் யூன்னு சொல்லலாம். தட் இஸ் யூனிஃபைட் மாஸ்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1/12 இன்டூ மாஸ் ஆஃப் 1 C12 ஆட்டம். இது எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸில் பார்த்தோம் இல்லையா? சரி, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸில் என்ன பார்த்துருக்கோம்? கீழே டினாமினேட்டரில் 1/12 இன்டூ மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம் பார்த்துருக்கோம்ல, அதே தான் அட்டாமிக் மாஸ் யூனிட்கான டெஃபினிஷனாக வருது. சரி, அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1/12 இன்டூ மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம். ஸோ இதை நம்ம வந்து அப்ரிவேட் பண்ணி எழுதுறோமா? அங்கேயே நம்ம பார்த்ததா, பட் ஸ்டில் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம் அப்படின்னா இது டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ், தட் இஸ் நத்திங் பட் மாஸ் நம்பர். கார்பன் 12ஓட மாஸ் நம்பர் வந்து 12 இன்டூ என்னது? மாஸ் ஆஃப்
மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான். ஞாபகம் இருக்குதா? நான் லாஸ்ட் டைமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இங்கே என்ன ஆகும்? இந்த 12வும் இந்த 12வும் நம்மளுக்கு இட் வில் கெட் கேன்சல்ட். ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்குது என்னது? மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான் மட்டும்தான். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியானுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. ஸோ அது என்ன வேல்யூனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேல்யூ 1.66. ஓகே, 1.66 இன்டூ 10 பவர் மைனஸ் 24 கிராம்ஸ். ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ்னா -24 போடுவோம். அப்படி இல்லை, இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராமில் நம்மளுக்கு தேவை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 1.66 இன்டூ 10 பவர் மைனஸ் 27 கிலோகிராம்ஸ். ஓகே, ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ. 1 U is equal to, அதாவது 1 atomic mass unit is equal to 1.66 into 10 power minus 24 grams. ஓகே, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டெஃபினிஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாமிக் மாஸ். ஸோ அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னென்னா மாஸ் ஆஃப், கைஸ் இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான டெஃபினிஷன். ஓகேவா? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் தி எலிமெண்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னது? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எலிமெண்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ். தட் இஸ் நத்திங் பட் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அகெயின் இப்போ பாருங்க, நான் சொல்கிறேன். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எலிமெண்ட், one atom of element, okay, divided by 1/12 into mass of 1 C12 atom. இதான நம்ம பார்த்தோம் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஸோ இந்த கீழே இருக்க டேர்ம் வந்து, ஸோ 1/12 வரும். ஓகே, ஸோ இந்த கீழே இருக்க டேர்ம் வந்து என்ன பார்த்தோம்? ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட்னு பார்த்தோமா? ஜஸ்ட் நவ் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஓகே, ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட்னு பார்த்தோம். ஸோ இதுதான் அட்டாமிக் மாஸோட டெஃபினிஷன் என்னது? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எலிமெண்ட். ஸோ மேலே இருக்கிறது என்னது? அப்போது மேலே இருக்கிறது தான் வந்து என்னென்னா அட்டாமிக், அதாவது நம்மளுக்கு நியூமரேட்டில் இருக்க பார்ட் தான் வந்து அட்டாமிக் மாஸ். சரியா? மேலே இருக்க பார்ட் தான் அட்டாமிக் மாஸ். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? அட்டாமிக் மாஸ்க்கான ஃபார்முலா நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம்? அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு RAM, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இன்டூ ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாமா? ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா வச்சு தான் அடுத்து அட்டாமிக் மாஸ் யூனிட் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் அட்டாமிக் மாஸும் பார்க்குறீங்க. ரொம்பவே ஈஸி. ஓகே, அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டும் கூட. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கொஷின் போகலாம். கொஷின் நான் சொல்லித்தரேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு அட்டெண்ட் தட் கொஷின். ஓகேவா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். ஃபைண்ட் RAM, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அண்ட் அட்டாமிக் மாஸ். ஓகேவா கைஸ், கம் ஆன் ட்ரை. 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுக்கான ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அண்ட் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு கொஸ்டின் நான் சொல்லித்தரேன், லிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெண்டும் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம்? தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ்னு பார்த்தோமா? நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ்னு பார்த்தோம். நியூக்ளியான்ஸ் அப்படின்னா என்னது? தட் இஸ் நத்திங் பட் மாஸ் நம்பர். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் மாஸ் நம்பர் தானே. இங்கே இந்த எலிமெண்ட்டுக்கு இப்போ சோடியம் எலிமெண்ட் எடுத்துருக்கோம்னா இதோட மாஸ் நம்பர் என்னது? இங்கே மேலே எப்போவுமே மாஸாக இருக்கவங்க, டாப்பில் இருக்கவங்க தான் மாஸாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மேலே இருக்க நம்பர் தான் மாஸ் நம்பர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஓகே, அட்டாமிக் மாஸ்னா என்னது? என்ன பார்த்துருக்கோம் ஃபார்முலா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இன்டூ 1 AMUன்னு பார்த்தோமா? ஸோ இங்கே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து 23 இன்டூ AMU. அவ்வளோதான். இதுதான் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட், அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸி தானே. இப்போ ஃப்ளூரனுக்கு பார்த்தோம்னா திஸ் இஸ் 19 தான் மாஸ் நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர். அட்டாமிக் மாஸ் என்னது? 19 AMU. ஓகே, அப்போ இதுக்கு என்ன வரும்? ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப ஈஸி தானே. ஸோ இது என்னது? 40. மாஸ் நம்பர் வந்து 40. ஸோ திஸ் இஸ் அட்டாமிக் மாஸ் வந்து 40 AMU. ரொம்ப ஈஸியாக இருக்குதா? ஸோ இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட கொஸ்டின். ஃபைண்ட் அட்டாமிக் மாஸ் இன், என்ன நோட் பண்ணணும்? இன் கிராம்ஸில் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் அட்டாமிக் மாஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் AMUல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அவ்வளோதான். பட் இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபார் என்ன எலிமெண்ட்? கால்சியம்க்கு. சரியா? கால்சியமோட மாஸ் நம்பர் என்னது? மாஸ் நம்பர் வந்து 40. ஓகேவா? கால்சியமோட மாஸ் நம்பர் என்னன்னா 40. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? அட்டாமிக் மாஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இன்டூ AMU. ஓகேவா? அட்டாமிக் மாஸ் யூனிட். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா மாஸ் நம்பர், தட் இஸ் நத்திங் பட் ஓகே 40 AMU. நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் அட்டாமிக் மாஸ் யூனிட் டீச் பண்ணுறப்போ சொன்னேன் இல்லையா? அதோட வேல்யூ சொன்னேன் இல்லையா? ஞாபகம் இருக்குதா? இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். 1U, அதாவது 1U or 1 AMU, 1 DA எல்லாமே சேம் தான். ஸோ 1U இஸ் ஈக்குவல் டு 1.66 into 10 power minus 24 கிராம் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 40
into 1.66 into 10 power minus 24 grams. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட அட்டாமிக் மாஸோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். இதே இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராமில் கேட்குறாங்க, கொஸ்டின் வந்து எனக்கு கிராம்ஸ் தான், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராமில் கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணணும், 40 into 1.66 into 10 power minus 27 கிலோகிராம், இதை மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வர ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். கேல்குலேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணணும் நீங்கள். ஓகே, ரொம்ப ஈஸி தானே. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மாடல். ஓகேவா, இந்த டைப் ஆஃப் மாடலில் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா லிசன் பண்ணி புரியலன்னா இன்னொரு டைம் கூட வீடியோ போயிட்டு பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மோல்ஸ். ஓகேவா, மோல்ஸ் அப்படின்னா என்னதுன்னா தட் இஸ் நத்திங் பட் NA நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ். ஓகேவா, NA நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ். இதில் என்டிட்டிஸ் அப்படின்னா என்னது, என்டிட்டிஸ்னால் என்னதுன்னா ஆட்டம்ஸாக இருக்கலாம். ஓகேவா, ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிக்யூல்ஸாக இருக்கலாம், ஆர் அயான்ஸாக கூட இருக்கலாம். ஓகேவா, NA நம்பர் ஆஃப் என்டிட்டிஸை தான் வந்து நம்ம மோல்ஸ்ன்னு சொல்கிறோம். NA அப்படின்னா என்னென்னா இதில் வந்து NA இஸ் நத்திங் பட் அவொகேட்ரோஸ் நம்பர். அவொகேட்ரோஸ் நம்பர் இது ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. ஓகேவா, கான்ஸ்டன்ட் வேல்யூ அவொகேட்ரோஸ் நம்பர். இந்த வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.022 into 10 power 23. ஓகேவா, நம்பர் தானே, ஸோ அதுக்கு வந்து யூனிட் வராது, ஜஸ்ட் நம்பர் தான் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி வரும். 6.022 into 10 power 23. ஓகேவா, இதுதான் வந்து அவொகேட்ரோஸ் நம்பர். ஸோ இது தட் இஸ் ஈக்குவல் டு 1 மோல்னு சொல்லுவாங்க. NA நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் தான், இட் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். அண்ட் இம்பார்ட்டன்டானது இதுக்கு வந்து யூனிட் இல்லை, பிகாஸ் இட் இஸ் அ நம்பர். எப்போவுமே நம்பர் அப்படின்னா அதுக்கு வந்து யூனிட் இருக்காது. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டெஃபினிஷன் வந்து GAM. GAMனா என்னது, இட் இஸ் கிராம் அட்டாமிக் மாஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம் பேஸ் பண்ணி வர எல்லா டெஃபினிஷன்ஸும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோவில் நம்ம வந்து மாலிக்யூல்ஸ் பேஸ் பண்ணி வர எல்லா வீடியோவும் பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ GAMனா கிராம் அட்டாமிக் மாஸ், தட் இஸ் நத்திங் பட் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது இல்லையா, அட்டாமிக் மாஸ், கிராம் அட்டாமிக் மாஸ். அப்போ சாரி யூனிட் இல்லை, மாஸ், கிராம் அட்டாமிக் மாஸ். ஓகேவா, ஸோ இது என்னது, அட்டாமிக் மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ், அவ்வளோதான். அதுதான் வந்து கிராம் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அட்டாமிக் மாஸ் ஆஃப் 1 மோல் ஆட்டம்ஸ். சரியா, 1 மோல் ஆட்டம்ஸோட அட்டாமிக் மாஸ் ஆர் அட்டாமிக் மாஸ் ஆஃப் NA ஆட்டம்ஸ். 1 mole is equal to NA தானே, இங்கே பார்த்தோம் இல்லையா, 1 mole is equal to NA number of entities. அப்போ இப்படி எழுதிக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. அட்டாமிக் மாஸ் ஆஃப் 1 mole ஆட்டம்ஸ் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் NA ஆட்டம்ஸ்னு கூட எழுதிக்கலாம் இல்லையா. தட் இஸ் என்னது, 6.022 into 10 power 23 ஆட்டம்ஸ். சரியா, இத்தனை ஆட்டம்ஸோட அட்டாமிக் மாஸ், அதுதான் கிராம் அட்டாமிக் மாஸ். அப்படி கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இது இன்னும் இந்த டெஃபினேஷன் வந்து இதுதான் மீனிங்கா அப்படின்றது இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு புரிய வரும். ஓகே, கமான், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இன்னொரு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஃபைன் கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் அப்படின்னு வரப்போ அதோட எலிமெண்ட் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், O8 மேலே வந்து மாஸ் நம்பர் 16. இது இப்படி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், நான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கேட்குறேன். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்னவா இருக்கும், கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் தானே சொன்னேன். நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் மாஸ் நம்பர். பார்த்தோம் இல்லையா, ஸோ இப்போ ஈஸியாக இருக்குதா உங்களுக்கு, மாஸ் நம்பர். இங்கே மாஸ் நம்பர் என்னது, இங்கே வந்து 16 தான் மாஸ் நம்பர். ஆக்சிஜனுக்கு டாப்பில் இருக்கவங்க மாஸாக இருப்பாங்க, ஸோ அதான் மாஸ் நம்பர். ஓகே, ஸோ 16. சரியா, இப்போ அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, RAM into AMU, அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இன்டூ அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 16 AMU. ஓகேவா, இது என்னது, கிராம் அட்டாமிக் மாஸ் தானே. ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராமில் தான் நம்ம எழுதணும். அப்போது 16 into 1.66 into 10 power minus 24 கிராம்ஸ் எழுதிக்கலாமா. இது வந்து அட்டாமிக் மாஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், கிராம் அட்டாமிக் மாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராம் அட்டாமிக் மாஸ். சரியா, கிராம் அட்டாமிக் மாஸ்னால் என்ன பண்ணணும், 16 into 1.66 into 10 power minus 24. ஓகேவா, கிராம்ஸ் இன்டூ என்னது, டெஃபினேஷன் என்ன பார்த்தோம் நம்ம, அட்டாமிக் மாஸ் ஆஃப் NA ஆட்டம்ஸ் பார்த்தோமா. ஸோ என்ன பண்ணணும், இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும், NAவை மல்டிப்ளை பண்ணணும். NA இஸ் நத்திங் பட் அவொகேட்ரோஸ் நம்பர். ஓகேவா, ஸோ 16 into 1.66 into 10 power minus 24 கிராம்ஸ் இன்டூ 6.022 in 10 power 23. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தானே, இது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக நியர்லி என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். உட்காந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், கொடுக்குற டைம் கெமிஸ்ட்ரிக்கான அந்த 1 hour வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, நம்ம அப்ராக்சிமேட்டாக பண்ணுறப்ப வந்து வில் கெட் 1.
ஓகே. ஸோ ஃபார் 1 மோல் அப்படின்னா என்ன பண்ணணும், Naயோட மல்டிப்ளை பண்ணிக்கணும் அவ்வளோதான். இப்போ நம்ம சால்வ் பண்ணுறப்போ வந்து கிராம் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 16 கிராம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக கூட எழுதிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். சரியா? அதாவது என்னென்னா அட்டாமிக் மாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் மாஸ் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா லிசன் பண்ணுங்கள். அட்டாமிக் மாஸ் இன் கிராம்னு கேட்டாங்கன்னா இப்படி ஒரு கொஸ்டின், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ஒன்று கேட்கலாம். ஓகே. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா கிராம் அட்டாமிக் மாஸ் என்னன்னு கேட்கலாம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அட்டாமிக் மாஸ் இன் கிராம்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஆட்டமுக்கு கேட்குறாங்கன்னு அர்த்தம். சரி, அப்போ ஒரு ஆட்டமுக்கு கேட்குறாங்க அப்படின்றப்போ நீங்கள் எதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதாவது எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும், இந்த ஸ்டெப் வரும். ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா ஃபார் ஒரு ஆட்டமுக்கு அட்டாமிக் மாஸ் இன் கிராம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆட்டமுக்குனா இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சரியா? இதே கிராம் அட்டாமிக் மாஸ் நம்மளுக்கு கேட்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம், இந்த ஸ்டெப்பை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சராக வரும். ஓகே. கிராம் அட்டாமிக் மாஸ்னா ஒன்றும் இல்லை, மாஸ் நம்பரை மட்டும் தான் நம்ம வந்து எழுத போகிறோம், அப்படியே மாஸ் நம்பரை தான் எழுத போகிறோம். ஓகே. அட்டாமிக் மாஸ் இன் கிராம்னு வர்றப்போ யூ ஹேவ் டு கால்குலேட். அங்கே வந்து நம்ம அவகேட்ரோஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ண மாட்டோம். 16 இன்டூ அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட நம்பர் மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஸோ 2 கொஸ்டினுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா கைஸ்? இதில் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆட்டம்ஸ் ரிலேட் பண்ணி வர எல்லா கான்செப்ட், எல்லா டெஃபினேஷன்ஸுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கான கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன். இது ரிலேட்டடாக வர கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்து நம்ம மாலிக்யூல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பர்சனலாக கூட கேளுங்க, என்னோட ஐடி ஷேர் பண்ணுறேன். அண்ட் கமெண்ட்ஸில் கூட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ ஆல்.